வணக்கம் இந்தியா. இன்று ஒரு தகவல். இன்றைய தினம் நாம் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்க போகிறது, என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதை பற்றி பேச இருக்கிறோம். போன வாரம் நிஃப்டியை பார்த்தோன்னா ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்குள்ளே வந்திருக்கு. அண்ட் நிஃப்டியும் 23,750 என்ற புள்ளிகளுக்கு மேலே முடிவடைந்திருக்கிறது. இந்த மெயினாக ஷார்ப் டிக்ளைன் இன் ஆயில்ஸ், தென் எஃப்ஐஐ கணிசமாக விற்றுருக்காங்க 7,000 கோடி கிட்ட. டிஐயும் கிட்டத்தட்ட 16,000 கோடிக்கு மேலே வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்டிமிசம் மெயினாக பார்த்தோன்னா இந்த யுஎஸ் ஈரான் பேஸ் டீல் முடியக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு, அதுமாரி டொமஸ்டிக்காக நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணினதுன்னு சொல்லலாம். பட் இன்வெஸ்டர் ஸ்டில் பார்த்தோன்னா ஒரு காஷியஸ் அப்ரோச் மூவ் சந்தைகளில் இருப்பதை பார்க்க முடிகிறது. துறைகளை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஐடி, ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் ரியாலிட்டி, டிஃபென்ஸ், இந்த துறைகள்லாம் நல்ல ஒரு பையிங் ஆக்டிவிட்டியை பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அடுத்தது இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்ன மாதிரி விஷயங்களை நாம் பார்க்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே நம்ம அதுதான் திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம். என்னென்னா ஒரு க்ளோஸாக நம்ம ஒரு ட்ராக் டெவலப்மெண்ட் எதுன்னா பொட்டன்ஷியல் யூஎஸ் ஈரான் பீஸ் அக்ரிமெண்ட். ஸோ இதில் 2 பேருமே இன்றைய தினம் கிடைத்த தகவலின்படி அவங்களால திராணி இல்லை. அதனால் கூடிய விரைவில் 2 பேருமே முடிச்சுப்பாங்கிற மாதிரி தான் தெரியுது. அதனால் அந்த ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக வரக்கூடிய கப்பல்களுக்கெல்லாம் வரியை ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தகுந்தாற் போல் விதிக்க போகிறோம் என்று கூறியுள்ளார்கள். ஸோ அதை முதல்ல முடியாதுன்னாங்க. அப்புறம் அதை இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு லிமிட் வச்சு முடிக்க போகிறாங்கங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது ட்ரெண்ட் இன் க்ரூட் ஆயில். ஸோ மெயினாக இதுதான் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு பிக் என்ன சொல்கிறது, ஒரு எப்போ பார்த்தாலும் ஒரு அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியது. ஆனால் நமது அரசாங்கமும் சைலண்ட்டாக க்ரூட் ஆயிலை எப்படிலாம் குறைக்கலாம், அதை டைரெக்டாக அந்த ஈவியை எப்படி உள்ளே கொண்டு வருது, அதனுடைய சார்புத்தன்மையை எப்படி குறைப்பது என்பதையும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. நம்ம அதை பற்றி அப்புறம் பேசுவோம். அதுபோல் யூஎஸ்டி எகென்ஸ்ட் ஐஎன்ஆர் அந்த மூவும் பார்க்க வேண்டும். தென் எஃப்ஐஐ ஆக்டிவிட்டி அதையும் பார்க்க வேண்டும். அதுமாரி அப்கமிங் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் நிறைய இருக்குது. வர வாரத்தில் எக்கச்சக்க கம்பெனிஸ் இருக்குது. மெயினாக பார்த்திங்கனாக்க நம்மளுடைய Q4 நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அந்த ரிசல்ட்ஸ்னால இந்த மார்க்கெட்டில் இந்த ஃபாலோயிங் ரீசன் கரெக்ஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா. இது இன்வெஸ்டர்ஸுக்கு ஒரு ஃப்ரெஷ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியை ப்ரொவைட் பண்ணி கொடுத்த மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லலாம். அதுமாரி Q4 பார்த்திங்கனாக்கா ப்ராட்லி பார்த்தோன்னா பெட்டர் தென், அதாவது எல்லோரும் ரொம்ப அதிகமாக பயந்துட்டு இருந்தாங்க, அதற்கு ரொம்பவே நன்காகவே இருக்கிறது. அதுமாரி நோ மேஜர் நெகட்டிவ் சர்ப்ரைஸ் இதுவரையிலையும் எந்த கம்பெனியும் அதுமாரி கொடுக்கல. ரெண்டாவது, இதனால் ஒரு ப்ராடர் மார்க்கெட் லெவல் ஒரு பெட்டர் இம்பேக்ட் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன இப்போ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் பண்ணுறாங்கன்னா ஒரு டாக்டிக்கல் செக்டார், அதாவது ஸ்பெசிஃபிக் பிளே புக்கை உபயோகப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் அது ஒரு மாதிரி இருக்கக்கூடும். ஓகே, வாட் இஸ் டாக்டிக்கல் செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் செக்டார் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதில் ஃபார்மாசூட்டிக்கல் இருக்குது, ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் டைரெக்டாகவே என்ன ஆச்சு, யூஎஸ் டாலர் ஏறுறதுனால அவங்களுடைய மார்ஜின் பூஸ்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த துறைகளில் உள்ள பங்குகள் டைரெக்டாக மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, மக்கள் வாங்கி விற்பதற்கு உபயோகப்படுத்தி கொள்கிறார்கள். ஸோ சந்தைகளை பொறுத்தவரை பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ரக்சரல் லாங் டேர்ம் க்ரோத் அந்த ஸ்டோரி இன்னும் ஸ்டில் இன்டாக்டாக தான் இருக்குது. அதாவது மெயினாக பார்த்தோன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ஒரு சிவியர் பார்ட் ஆஃப் த கரெக்ஷன் முடிஞ்சு போன மாதிரி தான் தெரியுது. ஸோ அதனால்
மார்க்கெட் வந்து ரிமைன் அந்த ஹை வாலட்டைல் மூவில் தான் இருக்குது. இது மெயினாக வந்து அந்த ஹைட்டன்டு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன். நாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கோம், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் 2 பேரும் சைன் பண்ணிட்டாங்கன்னா மார்க்கெட், கம்பெனிகள் இருக்கிறதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு 3000 பாயிண்ட் ஏறும். ஸோ அது வந்து அந்த டேட்டு தான் எப்போன்னு வந்து யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அது வரும்பொழுது சந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக வில் கோ இன் அ வெரி பிக் வே. ஸோ அதனால் மக்கள் வந்து ரொம்ப பெசிமிஸ்டிக்காக இருக்கிற வியூஸை விட்டுட்டு ஒரு ஆப்டிமிஸ்டிக்காக அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்ப்பது நல்லதுன்னு தோன்றுறது. அதுபோல் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோன்னா டெக்னிக்கலி ஆன புல்லிஷ் கேண்டிலில் தான் எய்தர் வீக்லி அண்ட் டெய்லிலையும் இருந்துகிட்ருக்கு. நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு லேக் ஆஃப் ஃபாலோஅப் வந்து பையிங்கை வந்து பார்க்க முடிகிறது. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இந்த 23,800ங்கிற ஜோனை தாண்டினதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதை தாண்டினா 24,150 வரலையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஆனால் நான் முதலே உங்களுக்கு கூறியிருக்கிறேன், 24,000 வந்து ஒரு கீ ஹர்டில். ஸோ அதை தாண்டுவதற்கு பெரிய ஒரு புஷ் தேவைப்படும். அதை தாண்டிடுச்சுன்னா இந்த டைம் வந்து மார்க்கெட் வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன். ஓகே, சப்போர்ட் வந்து 23,650 மற்றும் 23,500 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனாக இருக்கக்கூடும். நண்பர்களே, வரும் வாரம் மார்க்கெட் வாலட்டைல் இருக்கக்கூடும். ப்ளஸ் ஒரு வாரமாக மார்க்கெட் பிரெத் பாசிட்டிவாக இருக்கிறதுனால பாசிட்டிவ் மூவ் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.